ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு வேக்சின். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்னென்னலாம் பண்ணுன்றதை இந்த vlogல அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருது வயிறியாது பேபி? காலைல எழுந்து பாப்பா கூட விளையாடிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு துணி காய வச்சாச்சு. துணி காய வச்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. காக்கா வருதா இல்லையான்னு பார்க்க போனால் அது நம்ம கிளம்புறோமா இல்லையாமன்னு பார்த்துக்கிட்டுருக்கு. அதே பார்த்துட்டு நின்றுட்டே இருந்துச்சு சாப்பிடாம. நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது சாப்பிடுதா இல்லையான்னு. 2-3 காக்கா வந்துச்சு, எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவர் மட்டும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். கிட்ட போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை முடிஞ்சோடனே காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஆனியன்ஸு, டொமேட்டோலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கட்டரில் வச்சு கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் தக்காளி தொக்கு தான். அதை ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. அது என்னென்னு ஃபுல் வீடியோவில் பாருங்கள். சரின்னு காரில் ஏறி உக்காந்தாச்சு, ரெடி ஆகி. மேடம் தூக்கத்தில் இருந்தாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கமே போட்டுட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டோம். டைரெக்டாக போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சிது அண்ணாவோட ஷாப் பார்த்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம்.
இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது பாப்பாவுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க நல்லான்னு. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது வந்துச்சு. நான் ஒரு மில்க் ஷேக் குடித்தேன். அவர் வந்துட்டு விஜய் சித்து அண்ணா ஸ்பெஷல் ஏதோ ஒன்று குடித்தார். பட் ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, பர்த். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இருக்கிற டாக்டரை பார்த்துட்டு பாப்பாவுக்கு வேக்சின்லாம் போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். வேக்சின்லாம் போட்டு கிளம்பியாச்சு. கீழே பக்கத்துலேயே, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருந்தது. குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு எல்லாமே, இன்னோவேஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அவங்களோட வே ஆஃப் ரிசீவிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. நானும் அதை எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் ஒரு 2-3 செட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாமே இதில் காமிச்சிருக்கேன். நீங்களும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் லொக்கேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஷாப் நேம் பார்த்திங்கன்னா பிவிஎம் ஃபேஷன்ஸ், வேளச்சேரியில் லொக்கேட் ஆகிட்ருக்கு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. மேடம்க்கு ஒரே ஜாலியாகிடுச்சு, விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் டாட்டர் மகிழினி, அவங்களுக்கு வந்து யாரோ சயின்ஸ் கிட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அது என்ன நீங்களே பாருங்கள். இதெல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு புரியும்? இந்த மாதிரி நேம்ஸ் தான் எனக்கு புரியாது. மத்தபடி பேக்கிங் அதை எடுத்து ஊத்துப்பா. ஒரு டிராப் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணு ஜஸ்ட் மிக்சிங் தான். இன்னொரு கலர் போட்டதுக்கு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணனும். இல்ல அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ எங்க? இதெல்லாம் இப்ப एक्चुअली இதெல்லாம் என்ன பண்ணனும்? ஒரு டிராப் தான் போடணும். மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணனும்? மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லைம் பண்ண போறோம். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணனும். ஓகே. அது என்னது? இதுல ரெட் ஒரு டிராப் போடணும் சொல்றான். ரெட் இதுலயா? ஆமா. எப்படி? இப்படி. இப்போ அதனால இப்போ மிக்ஸ் பண்ணு. இது இது பர்பிள். இது பேர் சயின்ஸ் கிட்டா? ஆமா, சயின்ஸ் கிட். இப்போ என்ன பண்ணனும்? யூனிகார்ன் சயின்ஸ் கிட். இத கொண்டு வந்து இதுல ஊத்தணும். என்னது? அப்படியே மேலே ஸ்னோ மாதிரி ஆயிடுமா? ஊத்துனதுக்கு அப்புறம் ஸ்னோ மாதிரி ஆயிடும். இத பொறுமையா நம்ம மிக்ஸ் பண்ணனும். இது கொஞ்ச நேரத்துல இது ஆயிடும். ஆக்சுவலா அதோட பர்பஸ் என்ன? ஐயோ, இது பர்பஸே இல்லையா, இது ஒரு வேஸ்டியா. எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட்ல தப்பு இல்ல, இந்த ப்ராடக்ட் மேலதான் தப்பு. இது என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் ஒண்ணாக்கி ஒரு குருமா பண்ணிருக்கு. இந்த குருமாவை நம்ம இன்னும் குருமா பண்றதுக்கு கொஞ்சம் பெய்காலையும் ஊத்திப்போம். அதெல்லாம் பண்ணலாமா? அது நம்ம இஷ்டம். எவனும் சொல்ல வேணாம், நம்ம இஷ்டம். அவ்வளவுதான். அது நம்ம இஷ்டம். இப்போ இது ஒரு ஸ்பூன் எடுத்து மகனுக்கு ஊட்டி விடணும். ஆக்சுவலா இது ஸ்லைம் இல்லப்பா, இது கிரைம்பா. நான் வரல இந்த எல்லாத்துக்கும். சரி, வேற ஏதாச்சும்